பகுதியில் அனைத்து இடங்களிலும் கோவில்களிலும் நவராத்திரி விழா கொலுக்கள் வைத்து மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த வயர் இருக்குதுல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இதெல்லாம் அம்மாடு பூசிக்கலாம். இதை கட்டி வச்சிடலாம். சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணா ஒரு ஏர்ஃபோன் வராது. அதுக்கு இந்த பிளக் பாயிண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா குறிச்சி காந்திஜி ரோட்டில் இந்த கோயில் இருக்குது. கோயில் பேர் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் கோயில். இங்கே நாங்கள் 15 வருஷமாக எல்லா மகளிரும் சேர்ந்து கொலு வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். எங்கள் கொலுவில் நாங்கள் வச்சதுலேருந்து எங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கிடச்சிருக்கு. நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் முடிகிறப்ப எங்கள் கோயிலுக்கு வாங்க. எங்கள் முருகரும் ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர். எத்தனை வருஷம் நீங்கள் காத்து கடந்த தவம் இருந்த பிரார்த்தனை பண்ணின எந்தெந்த கோயிலுக்கு போயிருந்தாலும் இங்கே வாங்க. கண்டிப்பாக எங்கள் முருகர் நிறைவேற்றி கொடுப்பார்.
கொடுப்பாரு. இதே கொலுலையும் அப்படி தான். இன்னும் இப்போ 6 நாள் முடிஞ்சிருச்சு, மீதம் இருக்கிறது கொஞ்ச நாள் தான். உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து சாயந்தரம் 6 மணிக்கு நாங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவோம். 8 மணி வரைக்கும் நடந்துட்டுருக்கோம். எல்லாரும் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்க்குறீங்க, எல்லாரும் வந்து எங்கள் கொலுவில் கலந்துக்கோங்க. கலந்து நீங்கள் நல்லபடியாக வேண்டிட்டு போங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷம் நீங்கள் வேண்டுற பிரார்த்தனை உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள்லாம் அனுபவிச்சிருக்கனால இவ்வளோ இதாக சொல்லிட்டு இருக்கிறோம், உறுதியாக சொல்கிறோம், நம்பிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் எல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லதே நடக்கும். எங்கள் சிவசுப்பிரமணியர் வந்து யாரையும் கைவிட மாட்டார், எல்லாத்துக்கும் சகல விதமான நன்மைகளும் கொடுப்பாரு. அதனால் நீங்கள் அனைவரும் வந்து எங்கள் நவராத்திரி கொலுவில் எல்லாரும் கலந்துக்கிட்டு அம்மனோட அருளும் எங்கள் சிவசுப்பிரமணியரோட அருளும் பெறணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அதுவும் இல்லாமல் எங்களோட கோயிலில் வந்து சிவன் இருக்கிறாரு. அவர் வந்துட்டு சிவன் தனியாக சந்நிதியில் இருக்கிறாரு, சனீஸ்வரர் சந்நிதியில் இருக்கிறாரு. இந்த சுந்தராபுரத்திலேயே நவகிரகத்திலேயே சனீஸ்வரருக்கு தனி சந்நிதி இருக்கிற ஆலயம் எங்கள் ஆலயத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி எங்கள் கோயிலில் வன்னி மரமும் இருக்குது. அந்த வன்னி மரமும் ரொம்ப பழமையான வன்னி மரம். கிட்டத்தட்ட ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 150-200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த வன்னி மரம் இருக்குது. அதுவும் அப்படி தான், ரொம்ப சக்தி வாய்ந்த வன்னி மரம். நீங்கள் வந்து அந்த விஜயதசமி அன்னைக்கு அந்த வன்னி மரத்தை சுற்றுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து எங்கள் வன்னி மரத்தையும் பார்த்து, எங்கள் சிவசுப்பிரமணியரையும் பார்த்து, எங்கள் சிவனையும் பார்த்து, சனீஸ்வரர் பகவான்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணி கொலுவில் கலந்துக்கிட்டு உங்கள் வேண்டுதலை வச்சுட்டு போங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ள அந்த வேண்டுதல் நிறைவேறும். நாங்களும் பிரார்த்திக்கிறோம், நீங்களும் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறோம்.